தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து படிப்படியாக பெண்களை வந்து ஒரு போக பொருளாக வெறுமனே வந்து ஒரு ஒரு கவர்ச்சிக்குரிய ஒருத்தராக இந்த மாதிரி வந்து படங்கள் மூலமாக, முக்கியமாக படங்கள் மூலமாக, திரைப்படங்கள் மூலமாக வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. டாஸ்மாக் ஒழிப்பு அப்படிங்கிறத பற்றி அவங்க ஒரு நாளும் பேச மாட்டாங்க. ஒரு 500 கடைகளையாவது இது வரைக்கும் அவங்க குறைச்சிருக்காங்களா அப்படின்னா குறைக்கவும் மாட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் டாஸ்மாக்னால இளம் விதவைகள் சாவு இத்தனை பேர், தமிழ்நாடே வந்து இளம் விதவைகளோட நாடா மாறி போச்சுன்னு கனிமொழி அன்னைக்கு பேசினாங்க. அப்படி பேசிய கனிமொழிக்கு ஒரு செகண்ட் கூட இந்த அரூர் அண்ட் சுகர்ஸை நம்ம காசு கொடுத்து வாங்கி திருப்பி அங்கே நம்ம என்ன பண்றோம், சாராயம் தான் போடுறோம், சாராயம் தான் உற்பத்தி பண்றோம். இத்தனைக்கு கனிமொழி வந்து தன்னை வந்து கடவுள் கும்பிடாத, நான் வந்து ஒரு ஈத்தெஸ்ட், கடவுள் மறுப்பாளர், நீ சாமி கும்பிடல என்ன இரு, ஆனா உன் மனசாட்சிக்கு நீ பயப்படல. இல்ல நீ சாமி கும்பிடாம இரு, அதுவும் இஷ்டம். ஆனா நீ உன் மனசாட்சி கூட பயப்படல. அப்ப நீ வந்து என்ன மனுச்சு? இன்னைக்கு உன் கண்ணுக்கு தாலி ஏற்ற பெண்கள் யாருமே நினைவு போடலையா? அப்ப பெரியாரின் பார்வையில இந்த பெண் சுதந்திரம், பெண்ணடிமை தளத்துக்கு எதிரான இந்த பார்வைகள் இதை முன்வைக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த கிரைம்ஸ் வந்து அதிகமாவதும் இன்னும் ஒரு நியூட்ரலிட்டியை நோக்கி நகராம இருக்கிறதுக்கு என்ன காரணமா பாக்குறீங்க? பொது இடத்துல நீங்க திமுகவை நீங்க ஒவ்வொரு ஒரு பொதுக்கூட்டமா இருக்கட்டும், கூட்டம் துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு கவர்ச்சி நடனத்தை போட்டுதான் மக்களை ஈர்த்து அவங்க வந்து ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்றாங்க. அப்போ ஒரு என்ன சிந்தனையில ஆட்சியாளர்கள் இருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு. இது பெண்களுக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது. இதை உடனடியா கலையிலன்னா நாளைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு முடிவெடுக்கிறத விட்டுப்பட்டு மூடி மறைக்க பாக்குறது மிக மிக மோசமான விஷயம். எனக்கு பெரிய விஷயம் இது என்னன்னா, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஏன் சும்மா இருக்கு? எப்பயும் பெண்களுக்கு எதிரான கிளர்ந்திருந்து அப்படி வருவாங்க. நான் பெரிய மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். போதையிலே வளர்ற பையன், நீங்க இன்னைக்கு 13 வயசு பையனுக்கு நீங்க வாங்க எங்க கூட, எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகள் 13 வயசு பையன், 14 வயசு பொண்ணு, 15 வயசு பொண்ணு கஞ்சா யூஸ் பண்ணுறாங்க சார். அப்போது நம்ம எங்கே எதை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு அரசாங்கமாக நாங்கள் சும்மா நீங்கள் நியூஸ் பேப்பருக்காக இங்கே பிடிச்சோம் அங்கே பிடிச்சோம் இத்தனை கேஜி பிடிச்சோம் அப்படின்னா நீங்கள் அது என்டையராக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்குது? இப்போ சார் வந்து கேட்டால் சொல்லுவார், அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் மாஃபியா, அது வந்து நீங்கள் வந்து லோக்கலில் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிம்பாரு. அப்படி எதுவுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா காவல்துறையும் நம்ம தேவையில்ல. இந்த காவல்துறையை நிர்வகிக்கின்ற ஒரு அமைச்சரும் நமக்கு தேவை கிடையாது, முதலமைச்சரும் தேவை கிடையாது. இந்த ஆட்சி வீட்டுக்கு போகலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாருங்க, டிடி கலைராஜன் பேசுறாரு, பெண்கள் சந்தேகம் பண்ணும், அவங்க ஏன் அந்த இடத்துல அந்த நேரத்துல புல்லுல போய் உட்கார்ந்தாங்க, புதர்ல போய் உட்கார்ந்தாங்க, இது கொச்சையான விஷயங்கள். அப்ப நீங்க எந்த இடத்துல பெண்ணை பாக்குறீங்க? நீங்கள் பெண் சுதந்திரம் பேசுறீங்க. எது நம்ம கலாச்சாரம் கிடையாதோ, எது நமக்கு ஏற்புடையது கிடையாதோ, எமோஷனலா எது வந்து நம்மளை பாதிக்குமோ அதை வந்து திணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோயின் இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் அழகு அப்படிங்கிற ஒரு காலத்துல முகம் சுழிச்சவங்க இன்னைக்கு வந்து அதே உடையா போட்டுட்டு சுத்துற ஒரு கலாச்சாரமா மாறி இருக்கு. முக்கியமா இந்த வட இந்தியா மற்ற இதுல இருந்து வர பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க அந்த ஆடை கலாச்சாரம் ரொம்ப மோசமாயிட்டு இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களே அப்படி மாறிட்ட ஒரு சூழல உருவாயிருக்கு. இப்போ ஒவ்வொரு அரசியல் இப்ப இது மாதிரி ஏற்பட்ட பாலியல் சுரண்டல்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிர்பயா வழக்கையெல்லாம் யாரோ பண்ணிட்டு போட்டாங்க. ஸ்டாலினோட ஆட்சியில், குறிப்பாக ஸ்டாலின் திமுகல இந்த பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து ஏற்கனவே என்சிஆர்பி 36% வந்து இந்த திமுகவோட 3 ஆண்டுகள்ல பெண்கள் மீதான வன்முறை 36% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இவங்க கூட்டம் நடத்துறாங்க, தமிழச்சி தங்கபாண்டியனும் கனிமொழியும் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்திலே தான் சார் ஒரு போலீஸ் பெண் போலீஸை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. எங்க பிரகமக்கத்தில் தான் நடந்தது, என் தெருவில் தான் நடந்தது. அது அங்கே அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சோடனே அங்கேருந்து நிர்வாகிகள்லாம் இதை பெருசாக்க வேண்டாம் சார், பெருசாக்க வேண்டாம்னு சொல்லி உட்காந்து அதை பேசுகிறாங்க, சமரசம் பேசுகிறாங்க, அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்திலே தொடர்ச்சியாக நடக்கிற பாலியல் குற்றங்கள் தொடர்பாகவும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாகவும் நம்ம பல்வேறு விஷயங்களை விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய சிறப்பான ஆளுமைகள் இருக்கிறாங்க. முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் மரியாதைக்குரிய ராஜேந்திரன் ராஜா சார் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய சசிகுமார் அவர்கள் இருக்காங்க. அண்ணே வணக்கம்.
தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய இனிவல் ரஜினி அவர்கள் இருக்காங்க. மேம் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அதிமுகவிலிருந்து மரியாதைக்குரிய நாச்சியால் சுகந்தி அவர்கள் இருக்காங்க. மேம் வணக்கம். நாச்சியால் மேம், நம்ம பேசியிருந்தோம் ஏற்கனவே, அதாவது தொடர் பாலியல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது, அதாவது ஒரு பெண் தரப்புலேருந்து முன்னாடிலாம் ஒரு குற்றச்சாட்டு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது பெருசாக பார்க்கப்படும், கவனிக்கப்படும். இப்போ சர்வசாதாரணமாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் நடப்பதும் அந்த வழக்குகள் பதிவாகிறதுலே இவ்வளோ முரண்பாடுகள் சிக்கலை பார்க்கறதும் சாதாரணமாகிட்டது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சார், இது நம்ம ஒரு வழக்கை ஒரு சமூகமாக எப்படி கையாளுறோம், ஒரு அரசு எப்படி கையாளுது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தது. இப்போ திமுக அரசாங்கம் வந்ததுலேருந்து இந்த பாலியல் முன்பு சாதிய வழக்குகளை தான் எஃப்ஐஆர் போடுறதே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். இன்றைக்கி அதே இடத்துக்கு பெண்கள் மீதான வன்முறை வழக்குகளை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் அதை ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறதே அப்படிங்கிறதே இன்றைக்கி ஒரு பெரும் போராட்டமாக இருக்குது. ஏற்கனவே இந்த அண்ணா நகரில் அந்த ஒரு 10 வயசு குழந்தைய நீங்கள் இந்த அரசாங்கத்தின் கீழே தான் அது நடந்தது. அது அங்கே ரெஜிஸ்டர் அந்த கேஸை ஃபைல் பண்ண போன அந்த அம்மா அப்பா அவங்க காசு இல்லாதவங்க அப்படின்றதுனால போலீஸ் ஸ்டேஷனில் அந்த எஸ்ஐயே அடிச்சிருக்காங்க. அந்த பேரண்ட்ஸை பாதிக்கப்பட்ட குழந்தையோட ஒரு 10 வயசு குழந்தைய இந்த மாதிரி ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு அது ஆளாயிருக்கு, ரேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு கொடூரமான விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை அரசாங்கமும் எமோஷனலாக அதை கருதுறது கிடையாது, ஒரு எம்பத்தியோடு அதை அணுகிறது கிடையாது. சமூகமும் அது ஒரு எம்பத்தியோட கருதுறது கிடையாது. சமூகம் ஒருவேளை இது எம்பத்தியாக கருதிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஒரு பெரிய அளவுக்கான போராட்டமாக எல்லா தரப்புலையும் எடுத்திருப்பாங்க. இது கட்சி, ஆட்சி, அதையெல்லாம் தாண்டி எல்லாருமே அதை பற்றி பேசியிருந்திருப்பாங்க. இன்றைக்கி அண்ணா நகரில் நடந்த இந்த சம்பவம், அண்ணா நகரில் நடந்ததாலும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததாக இருந்தாலும் சரி, இப்போ போய் நீங்கள் நான் வழக்க அவங்க பேரண்ட்ஸோ யாரோ போய் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே அதை ஆன்லைனில் வெளியிடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களை அச்சுறுத்துறீங்க. இனிமேல் யாராவது வந்தீங்கன்னா இப்படி தான் உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எஃப்ஐஆரில் வெளியே விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் தான் இந்த அரசாங்கம் செய்கிறது. அப்போது நீங்கள் இது வெறும் டிஎம்கே கவர்மெண்ட் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு நிலச்சுவார்ந்தார்களோட கட்சி. இன்னைக்கு நிலப்பிரபுத்துக்கள் அல்லது நீங்கள் ஒரு கார்பரேட்டோட ஆட்களோட கட்சி அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட எந்த மனிதாபிமானத்தையுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. ஓகே இனியல் மேம், அவங்க சொன்னது போல் எனக்கு அவங்க சொன்ன இதில் ஒரு கேள்வி, அதாவது ஓகே அரசாங்கமோ இல்லை அரசு தரப்புலையோ சட்டம் ஒழுங்கு தரப்புலையோ இதை இப்படி பெருசாக எடுத்துக்கல, கவனம் கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் சமூகத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை பெரிதாக பார்த்து இந்த விஷயத்துக்காக நம்ம உடனடியாக அட்ரஸ் பண்ணணும், போராடணும் அப்படிங்கிற மனப்பான்மை சமூக தரப்புலேருந்து குறைஞ்சிச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக் டீசென்சிட்டைசேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும், அதோட தொடர்பு படுத்தி பார்ப்போம் நம்மள. ஆனால் இப்போ அதை ஒரு தனி செயல்பாடாக பார்க்கக்கூடிய ஒரு மூளைச்சலவை நமக்கு நடந்திருக்கு. இது உலகளாவிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதுவும் குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இது ரொம்பவுமே அதிகமாக, ஏன்னா மற்ற நாடுகளை பற்றி நம்ம பேச முடியாது, மற்ற ஸ்டேட்ஸை பற்றி நம்ம பேச முடியாது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் படிப்படியாக பெண்களை ஒரு போக பொருளாக, வெறுமனே ஒரு கவர்ச்சிக்குரிய ஒருத்தரா, இந்த மாதிரி படங்கள் மூலமாக, முக்கியமாக படங்கள் மூலமாக, திரைப்படங்கள் மூலமா அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின்ஸை ஒரு எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சூழலையும் உருவாக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி அங்க ஒரு பட நடிகை ஒரு இத்தனை 1000 பேர், நம்மெல்லாம் வி லைக் மீடியா இல்லையா, நமக்கு டிராமா அப்படின்னா நமக்கு பிடிக்கும், அது இயல்பாகவே இயல் இசை நாடகம் நம்ம ரத்தத்துல ஊறி இருக்கிறதுனால அப்படிப்பட்ட பெண்களையும் ஆண்களையும் பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு நமக்கு வருது, ஒரு பாசம் நமக்கு வருது. ஏன்னா அங்க நமக்கு காட்டப்படுறது ரொம்ப அழகான ஒரு வாழ்வியலை தான் அப்போ முன்னாடி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவுமே படிப்படியா மாற்றம் அடைஞ்சு எது நம்ம கலாச்சாரம் கிடையாதோ, எது நமக்கு ஏற்புடையது கிடையாதோ, எமோஷ்னலா எது நம்மளை பாதிக்குமோ அதை திணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோயின் இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் அழகு அப்படிங்கிற ஒரு காலத்துல முகம் சுழிச்சவங்க இன்னைக்கு அதே உடையா போட்டுட்டு சுத்துற ஒரு கலாச்சாரமும் மாறி இருக்கு. முக்கியமா இந்த வட இந்தியா மற்ற இதுல இருந்து வர பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்க அந்த ஆடை கலாச்சாரம் ரொம்ப மோசமாயிட்டு இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களே அப்படி மாறிட்ட ஒரு சூழல உருவாயிருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த எம்பவரிங் உமன் சொல்லுவாங்க, இந்த 50 வருட காலத்துல பெண்களை நாங்க எம்பவர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்வாங்க. எம்பவர் எங்க பண்ணியிருக்காங்கன்னா வெறும் கல்வியில மட்டும்தான் அப்படின்னு. ஆனா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிறது நம்ம படிச்சிருக்கோம்.
அப்போ எம்பவர்மெண்ட்ன்றது எந்த இடத்துலனா ஒரு பெண் வந்து வருமானம் ஈட்டுற அளவுக்கு தன் காலில் தான் நிற்கிற அளவுக்கு வந்து ஒரு அந்த ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க. ஆனா அதே சூழல்ல வந்து ஒரு ஆண் ஒரு எம்பவர்டு விமனை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி அவங்கள வழி நடத்துறது, இல்லை எப்படி வந்து அவங்கள டீல் பண்றதுன்னு தெரியாம ஒரு இம்பேலன்ஸ் உருவாயிடுச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஆண் இயல்பாவே ஆளுமை மிக்கவன், அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்றது, தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வேணும் இல்லையா, ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வேணும். அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இல்லாத போது ஒரு ரூம்குள்ளாரியே அதுவும் மொபைலு, டிவி, வீடியோ, கண்ட கருமங்களை பார்த்து மனசு வந்து தெளிவடையாம போக 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 என்ன ஆகுதுன்னா போக பொருளா காட்டப்படக்கூடிய பெண்கள் வந்து அவங்கள ஈர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களும் ஒரு உயிர், அவங்க அந்த உயிரை தொடர்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறத மறந்து வெறும் பொருளாக ஆக்கப்பட்ட ஒரு நிலைமை தான். ஸோ ட்ரூத் பார்த்தீங்கன்னா எம்பவர்டு நம்ம சொல்றது வந்து ஒரு போலி பிம்பமே தவிர்த்து உண்மையிலே பெண்கள் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார்கள் இந்த இடத்துல. ஓகே, நான் திரும்ப வரேன். சசிகுமார், அதாவது அவங்க சொன்னது போல திராவிட ஆட்சி அல்லது சமூக நீதிக்கான ஒரு ஆட்சிகள் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த இதில் வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க குறிப்பிட்ட ஒரு சித்தாந்தம் பெரியாரின் பார்வையில் இந்த பெண் சுதந்திரம், பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரான இந்த பார்வைகள் இதை முன்வைக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த கிரைம்ஸு வந்து அதிகமாவதும் இன்னும் ஒரு நியூட்ரலிட்டியை நோக்கி நகராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக பார்க்குறீங்க? இல்லை, நான் அவங்க சொன்னதில் நான் உடன்படுறேன். நீங்கள் அதாவது அந்த விஷயம் தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து பெண்களை வந்து எந்த மாதிரியான இடத்துல நீங்க வந்து இப்ப பெரியார் சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், பெரியாரின் தத்துவத்தை இவங்க எடுத்துக்கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கூடிய இடமா இருக்கட்டும், எல்லாமே வந்து முற்றிலும் இவங்களோட கொள்கை கோட்பாடுல இருந்து முற்றிலுமே வந்து பெண்களை வந்து சுதந்திரம் அப்படிங்கிற இடத்துல அவங்க சொல்ல வந்த கருத்துக்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களும் ஆணுக்கு பெண் சரிசமமா இருக்கணும். ஆனா எந்த இடத்துல இருக்கணும், அவங்க சொன்னாங்க இல்லையா, பொருளாதார அளவிலே தனித்து நிக்கணும், தனிச்சு அவங்க வந்து செயல்படணும், அதை நோக்கி பெண்களை போடுங்க இல்ல. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆணுக்கு நீரா நீனும், அவங்க மது அருந்துறாங்களா நீனும் மது அருந்தணும், நீங்க வந்து பெண்ணுக்கு வந்து கற்பப்பை எடுக்கணும், கற்பப்பை இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்ப புது இடத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு சொசைட்டிக்குள்ள எப்படி இருக்கணும், இந்த மாதிரி வரையறைகள்லாம் இல்லாம ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு தவறான ஒரு நோக்கத்துல கண்ணோட்டத்துல தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சொன்ன மாதிரி ஒரு திரைப்படமா இருக்கட்டும், திரைப்படத்தில் பார்க்கக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், இல்ல ஒரு பொது இடத்துல நீங்க திமுகவை நீங்க ஒவ்வொரு ஒரு பொதுக்கூட்டமா இருக்கட்டும், கூட்டமா இருக்கட்டும், கூட்டம் துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு கவர்ச்சி நடனத்தை போட்டுதான் மக்களை ஈர்த்து அவங்களை வந்து ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்றாங்க. அப்போ ஒரு என்ன சிந்தனையில ஆட்சியாளர்கள் இருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு. அப்போ ஒரு தத்துவத்தை ஒரு கோட்பாடை சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னா அதுக்கே நீங்க கவர்ச்சி நிறுவனத்தை கொண்டு வந்து நிக்கிறீங்க. அப்ப நீங்க எந்த புத்தியை நீங்க மக்கள்கிட்ட புகுத்துறீங்க? மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கும் நீங்க ஒரு காட்சி பொருளா இருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு விளம்பரம் தேர்றதுக்கு பெண்ணை வந்து ஒரு ஆபாசமா காட்டுறீங்க. அப்ப அவன் சிந்தனையில என்ன போய் நிக்கும்? அவன் அப்படித்தானே நீங்க கொண்டு வரீங்க. அவனுக்கு சாராயத்தை கொடுக்குறீங்க, அவன் சாராயத்தை உள்ள ஏத்தி விட்டு அவனை கொண்டு வந்து ஒரு ஆபாச நடத்த காட்டுறீங்க. இதே நீங்க இன்னைக்கு நாங்க வந்து திமுக மட்டும் குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா இல்ல, திமுக எந்த இடத்துல நிக்குது, இந்த இடத்துல பெண்களுக்காக எந்த இடத்துல 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்களோட வேலை முடிஞ்சு போச்சா? அவங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு தினசரி நிலைமை என்ன, பெண்களோட நிலைமை என்ன? ஒவ்வொரு நாளும் சாராயத்தை குடித்து விட்டு அவன் வீட்டில் இருக்கிற கணவனா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், இல்ல உறவினர் சொந்தமா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், போட்டு அடிக்கிறான். அந்த குடும்பத்தை நடத்த முடியல அவங்களால. தினசரி பாடுபடுறாங்க. தினசரி அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கே பிரச்சனையா இருக்கு. தன் சொந்த மகளை ஒருத்தன் வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறான். இந்த நிலைமைக்கு இன்னைக்கு நாடு கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. இதெல்லாம் யார் காரணம்? அரசாங்கம் தான் காரணம். யார் அரசு? இந்த நிலத்தில் இப்போதைய அரசு எது இருக்கு அப்படின்னா திமுக தான் இருக்கு. அப்ப கேள்வி உங்களை நோக்கிதான் வரும். அப்போ உங்களோட காவல்துறையை நீங்க வைத்துக்கொண்டு, சட்டம் ஒழுங்கை நீங்கள் வைத்துக்கொண்டு இதை நீங்கள் சரியாக கண்காணிக்கிறது தானே அர்த்தம். அப்ப இதை மக்கள் வந்து யாருக்கிட்ட போய் கேட்பாங்க? இன்னைக்கு அவரோட போஸ்ட்ல போயிட்டு செருப்பால ஒரு பெண் அடிச்சுட்டாங்கன்னா அதை தேடுறாங்க, அதை கைது பண்ணி தேடுறாங்க. நீ எப்படி ஆட்சி பண்ணீங்கிற முறையில தானே அந்த நிகழ்வு நடக்குது. நீங்கள் சரியா ஆட்சி பண்ணிருந்தீங்க, சரியான மக்களுக்கான கொடுத்தீங்க. அம்மா சொன்னாங்க இல்லையா, அண்ணா நகர்ல ஒரு பச்சிலம் குழந்தை, அந்த குழந்தைய ஒரு வன்புணர்வு பண்ணிருக்கான். அதை கொண்டு போய் கேட்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அவர் அப்பா அம்மாவை கூட்டு வந்து நிர்வாணப்படுத்தி அடிக்கிறாங்க. இப்ப இது என்ன மாதிரியான தாக்கத்தை கொண்டு போனோம்? அப்ப அரசியல் அதிகாரம் இருந்தால் நாங்க என்ன தவறு வேணாலும் செய்யலாம், அமைச்சரோட கைப்பாக இருக்கலாம், அப்படி நடந்தா நாங்க எது வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்றோம் இல்லையா, உலகத்தின் தலை சிறந்த யூனிவர்சிட்டி, அது தலை சிறந்த பல்கலைக்கழகமா இருக்கக்கூடிய கேவலமாக
நம்மளுடைய அரசாங்கத்தின் பேரும் நம்ம தமிழ்நாட்டின் பேரும் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டுச்சு. இப்ப ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாருங்க, டிடி கலைராஜன் பேசுறாரு, பெண்ணை சந்தேகம் பண்ணும், அவங்க ஏன் அந்த இடத்துல அந்த நேரத்துல புல்லுல போய் உட்கார்ந்தாங்க, புதர்ல போய் உட்கார்ந்தாங்க, இது எவ்வளவு கொச்சையான விஷயங்கள். அப்ப நீங்க எந்த இடத்துல பெண்ணை பாக்குறீங்க? நீங்கள் பெண் சுதந்திரம் பேசுறீங்க, பெண்ணுக்கு சமத்துவம் பேசுறீங்க, சம உரிமை பேசுறீங்க, எல்லாம் பேசுற நீங்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் பொது இடத்துல வந்து பேசுறாரு, அந்த பெண்ணை வந்து தவறுதலா சித்தரிக்கிறாரு. இது என்ன மாதிரியான விஷயம் யோசிச்சு பாருங்க. நாச்சியால் மேம், நான் இப்போ அவர் சொன்னதை எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கிறது. ஒரு சமூக செயற்பாட்டில் இருக்கிற ஒரு இயக்கத்துக்கு மத்தியில் ஒரு பெண் வந்து எனக்கு தெரிந்த நபர் தான். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனலான ஒரு விஷயத்தில் ஒரு இடர்பாட்டில் மாட்டிக்கிட்டாங்க. அதை பற்றி அவங்ககிட்ட கேட்கும்பொழுது முதல்ல இயக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும், இடதுசாரி இயக்கங்கள் இருக்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கே என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒரு பெண்ணா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு உங்கள் மேலே சந்தேகப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் வந்து ஒரு பெண் வந்து ஒவ்வொரு முறையும் இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது இந்த பேச்சுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. சார், யார் எந்த இயக்கத்தில் வேணாலும் இருந்துக்கலாம். நீங்கள் இடதுசாரிகளாக இருந்தால் மட்டும் அவர்களாம் அறிவுஜீவிகள், அப்புறம் அவங்க வந்து ரொம்ப நடுநிலையோடு செயல்படுகிறவர்கள் அப்படின்னு நம்ம நம்புகிறோம்ல, அதே மூலமாக ஒரு மித்து தான் அது. அது ஒரு மித்துன்னு சொல்கிறத விட நம்மளா அப்படி ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புறோம். ஆனால் நீங்கள் இடதுசாரி இயக்கங்களுக்குள்ள இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல்கள் நடைபெற்றதே இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே யார் வந்து ரொம்ப டாமினேட்டடாக ஒரு கருத்தியல் இங்கே உருவாகிட்டு இருக்குது அப்படிங்க பார்க்கும்போது, இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் பெண்ணுங்கிறது இல்லை, உலகம் முழுக்கங்கிறது பெண் வந்து ஒரு போக பொருளாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் இங்கே கற்றுக் கொடுத்துருக்காங்க, அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ ஆல் ஆஃப் அ சடன் ஒருத்தன் வந்து ஒரு தியரியை நம்புறான், இல்லை ஒரு சித்தாந்தத்தை நம்புறான் அப்படின்றதுனால அவன் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து நம்ம எங்கே இருக்கிறோம்? ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கோம். ஸோ நம்ம அம்மா அப்பா ஒரு வேல்யூஸ் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க, அது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலிக்குள்ளேருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம அடுத்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அப்படின்னா ஸ்கூலு, அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, நம்ம இருக்கிற பல்கலைக்கழகங்களில் நம்ம போய் ஒரு 2 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ படிக்கிற இடத்துல நம்ம என்ன ஒரு பெண்ணை பற்றியோ, நம்ம ஒருத்தங்களை எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி எப்படி தெரிஞ்சு ஒரு அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, எப்படி நடத்துகிறீங்க அப்படிங்கிறது. இப்போ நம்ம இடத்துல என்னென்னா, உங்களுக்கு இந்த பாலின சமத்துவம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி எல்லாருமே இப்போ உலக அளவில் அதை வந்து ஒரு 90களுக்கு அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது நம்ம குடும்பங்களில் நம்ம ஒரு இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு அம்மாவா, எனக்கு ஒரே ஒரு பையன், நான் என் அம்மாவா அந்த பையனுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேனா? அவன் சாப்பிட்ட தட்டை அவன் கழுவணும், நீ வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற அக்காவையோ தங்கச்சியோ நீ அடிக்கக்கூடாதுடா, அவங்கள ஹராஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் ஆஸ் அ மதர் அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்கணும். அப்போது எனக்கு வேல்யூஸ் எங்கேருந்து வருது ஃபஸ்ட்டுன்னா என் ஃபேமிலியிலேருந்து. அவங்க இடதுசாரி அப்படிங்கிறது அவங்க ஒரு 15 வயசுலையோ 20 வயசுலையோ ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த போனதுனாலேயே வந்து பெண்களை வந்து அவங்க சமமாக பேசுகிறாங்க இல்லை சமமாக நடத்துகிறாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் பர்சனல் லைஃபுக்குள்ளே நம்ம அதை ரொம்ப டெய்லியுமே அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு ப்ராக்டிஸில் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னா அதுக்கு பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது என் ஃபேமிலி வேல்யூஸ், எனக்கு கற்றுக் கொடுத்த சிஸ்டம், இது எல்லாமே இருக்கணும். இப்போ இன்றைக்கி நீங்கள் எங்கே பார்த்தாலும் என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ இந்த 2000 குழந்தைகள் இருக்காங்களா, 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த குழந்தைகள் பெண்களை பார்க்கின்ற பார்வைக்கும் இந்த 80s 70s அதுக்கு முன்னாடி 70ஸ்க்கு முன்னாடி பிறந்த ஒரு அப்பா ஒரு பெண்ணை பார்க்குறதுக்கும் ஒரு அந்த தலைமுறைக்கும், அப்புறம் இந்த 80ஸ்க்கு அப்புறம் இருக்க ஒரு தலைமுறைக்கும், இந்த 90s ஜென்ரேஷன் நீங்கள்லாம் பெண்களை எப்படி, நீங்கள் ஒரு குழப்பமான தலைமுறை இந்த இதுலேயேன்னு வச்சுக்கோங்களேன். ஐம் நாட் பிளேமிங் இட் ஆக்சுவலி, அது ரியாலிட்டி சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி நம்ம இவங்களை மாடர்னாக அப்ரோச் பண்ணுறதா? இது இப்போ மேடம் ஒரு கருத்து சொன்னாங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எம்பவர்டு விமனை உருவாக்கிடலாம், பட் யூ கைஸ் டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் எம்பவர்ட் விமன் இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போது நீங்கள் வந்து இது வந்து நம்ம சமூகத்தில் இங்கே பெண்களை எப்படி பார்க்குறோங்கிறதுலையே ஒரு பெரிய ஜென்ரேஷன் ஒரு பெரிய கேப் இருக்குது சார். 2K கிட்ஸ் இன்றைக்கி உண்மையிலுமே ரொம்ப பெருமைப்படணும். அந்த பசங்க வந்து நிறையா கோஎஜுகேஷன் ஸ்கூலில் படிக்கிறதுனால என்னமோ தெரில, அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறான், ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணுறான். உனக்கு பீரியட்ஸா, நான் உனக்கு நாப்கின் வாங்கிட்டு வரவான்னு ஃப்ராங்காக கேட்குற பசங்கள்லாமும் இருக்கிறாங்க, அது இது பண்ணுறாங்க. பட் அந்த ஜென்ரேஷன் அப்படியே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வளர ஜென்ரேஷன்ட்ட என்ன பண்ணுது, ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சா போய் கையில் கொடுத்துருது. தட்ஸ் அ ப்ராப்ளம். அவன் வந்து சொசைட்டியில இருந்தோ இல்லை அவன் பார்க்குற யூனிவர்சலாக, ஏன்னா நம்ம தமிழ் படம் தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அவனுக்கு யூனிவர்சலாக நிறைய விஷயங்களை அவனுக்கு மொபைல் கொண்டு போய் சேர்த்துறது, நிறைய விஷயங்கள் அவனோட திங்கிங் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவல் தான் இருக்குது. அப்போ அவன் எல்லாத்தையுமே பார்க்குறான், எல்லாத்தையுமே பேசுகிறான்.
இல்லையா? அப்போது அந்த அந்த இன்டர்நேஷ்னல் திங்கிங்லேருந்து தான் அவன் பொண்ணை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுங்கிறத கற்றுக்குறான். ரொம்ப போட்டு அவளை ஹராஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதே அங்கேருந்து தான் அவன் கற்றுக்கிறான்னு வச்சுக்கிறேன். அப்படி கற்றுக்கிற ஒரு பையன்கிட்ட நம்ம லோக்கலாக கொண்டு போய் என்ன கொடுக்குறோம்? கஞ்சாவை கொடுக்குறோம், மெத்தபெட்டமைன் கொடுக்குறோம் அந்த குழந்தைகிட்ட. அப்படிங்கும்போது அப்போ ஒரு போதையிலே வளர்கிற பையன். நீங்கள் இன்றைக்கி 13 வயசு பையனுக்கு நீங்கள் வாங்க எங்கூட எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைகள் 13 வயசு பையன், 14 வயசு பொண்ணு, 15 வயசு பொண்ணு கஞ்சா யூஸ் பண்ணுறாங்க சார். அப்போது நம்ம எங்கே எதை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு அரசாங்கமாக நாங்கள் சும்மா நீங்கள் நியூஸ் பேப்பருக்காக இங்கே பிடிச்சோம் அங்கே பிடிச்சோம் இத்தனை கேஜி பிடிச்சோம் அப்படின்னா நீங்கள் அது என்டையராக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்குது? இப்போ சார் வந்து கேட்டால் சொல்லுவார், அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் மாஃபியா, அது வந்து நீங்கள் வந்து லோக்கலில் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிம்பாரு. அப்படி எதுவுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா காவல்துறையும் நம்ம தேவையில்ல. இந்த காவல்துறையை நிர்வகிக்கின்ற ஒரு அமைச்சரும் நமக்கு தேவை கிடையாது, முதலமைச்சரும் தேவை கிடையாது. இந்த ஆட்சி வீட்டுக்கு போகலாம். அது யார் வந்து ஈஸியாக கவர்ன் பண்ணுவாங்களோ அவங்க வரட்டும் அப்படின்றது தான் நம்மளோட ஒப்பீனியன். நான் வந்து இது வந்து 90களோட மத்தியிலிருந்து ஒரு என்ஜிஓவில் வேலை பார்த்துக்க, இன்டர்நேஷ்னல் என்ஜிஓவில் நிறையா கிராமங்களுக்கு, தமிழ்நாடு இல்லை இந்தியா முழுக்க இருக்கிற பல கிராமங்களுக்கு சென்றிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பெரியார் வந்ததுனால இங்கே வந்து பெண் சமத்துவம், பாலின சமத்துவத்தை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இந்த பாலின சமத்துவம், பெண் எம்பவர்மெண்ட், இது எல்லாமே வெஸ்டர்ன் தாட். அதை முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவரே வந்து பெரியாரே வந்து அப்படி ஒரு வெஸ்டர்ன் தாட்டை எடுத்து தான் இங்கே பேசியிருக்காரு. அது வந்து அவரோட ஒரிஜினல் திங்கிங் கிடையாது. அது ஒரிஜினல் அவரோட ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு வெஸ்டர்ன் ரைட்டரோ இல்லை அவர் மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா அவர் போய் அம்பேத்கர் மாதிரியோ இல்லை காந்தி மாதிரியோ அவர் எங்கே போய் ஃபாரின் ஸ்கூலில் காலேஜஸில் அவர் படிக்கலை. அப்படிங்கும்போது இங்கேருந்து அவர் என்ன வாசிச்சாரோ தெரிஞ்சுக்கிட்டாரோ அதை தான் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த சித்தாந்தம் ஒரு பெரியாரிஸ்ட் வந்து பெண்களை மரியாதையாக நடத்துவார், இல்லை ஒரு இடதுசாரி வந்து ஒரு மரியாதையாக நடத்துவார், இல்லை ஒரு காங்கிரஸ்காரங்க வந்து ஒரு மரியாதையாக நடத்துவாங்க, தமிழ் தேசியத்திலேருந்து வரவங்க பெண்களை மரியாதையாக நடத்துவாங்க அப்படிங்கிறதுல என்னன்னா நம்மளை நாமளே உருவாக்குகின்ற ஒரு மித். நீங்கள் உங்களை ஒரு தனிப்பட்ட மனுஷனாக, நீங்கள் இயக்கத்தில் இருக்கங்கிறத விட ஒரு தனிப்பட்ட மனுஷனாக ஒன்று நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? நீங்கள் கூட இருக்கிற பொண்ணை இன்னைக்கு நிறைய ஆண்கள் நேராக பேசும்போது சார் நல்லா பேசுவாங்க சார் எல்லாத்துட்டையும், சரிங்களா? அந்த பக்கம் அந்த பொண்ணு போனோன்னு இது ரைட்டோம்பாங்க. இது எல்லா இயக்கங்கள்லையும் இருக்குது. அது இந்த இயக்கம் தான் இல்லை, அந்த இயக்கம் இது இந்த அப்படின்லாம் இல்லை. ஸோ அப்போது அந்த இடத்துல அந்த தாட் ப்ராசஸை மாற்றுறதுக்கு இங்கே இருக்கிற எல்லா அரசியல் இயக்கங்களும் இல்லை மக்கள் இயக்கங்களும் இல்லை பொலிட்டிக்கல் ஆக்டிவிசமும் என்ன பண்ணுச்சு? ஏன்னா பெண்கள் கல்விக்கு போனது இப்போ ஒரு 50 வருஷமாக தான். அப்படிங்கும்போது இந்த 50 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய சேஞ்சஸை கொண்டு வரதும் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. பட் அதுக்கு நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத, சொசைட்டியாக இண்டிவிஜுவலாக என்ன செஞ்சோங்கிறது தான் முக்கியமாக நான் பார்க்குறேன். ஓகே, மீண்டும் வருகிறேன். சசிகுமாரன் சார், இப்போது சமூகத்தில் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஓகே அரசாங்கம் பொறுப்புன்னு சொல்கிறது கூட அது அந்த வார்த்தையை நான் வேற பார்க்குறேன். ஆனால் திமுக மேலே ப்ளேம் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் ஒருபடி மேலே போய் ரொம்ப நம்ம இமேஜினேஷனாக நம்ம சொல்கிறோமோ, எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறோமோ? இல்லை, இது ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா நம்ம எல்லாருமே என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்களை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கும் போது அந்த ஆட்சியில பண்ணலையா, அதிமுக பண்ணலையா, 50 ஆண்டுகளா நடக்கலையா, இங்க நடந்தது இல்ல, வடநாட்டில் நடக்கலையா, நிர்பயாவுக்கு நடக்கலையா, இப்படி இந்த பேசக்கூடிய மடைமாட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை நான் உண்மையிலே அலுவலிக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோட தான் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடக்குது, இல்ல இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, பெண்ணை தாண்டி ஒரு வன்முறை இருக்கிறது, எங்கும் நடமாடக்கூடிய நிலைமையில இல்ல, எல்லா இடத்துலயும் கொலைகள் நடக்குது. அப்படிங்கும்போது இந்த ஆட்சியை நோக்கிதான் உங்க கையை போகும். நீங்க அவங்கள தான் குற்றம் சாட்ட முடியும். அப்ப நீங்க ரொம்ப எளிதா என்ன பண்றீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து நகர்றதுக்கு நீங்க வந்து திமுக வந்து அதிமுக குறை சொல்லும், அதிமுக பாஜக குறை சொல்லும், இல்ல காங்கிரஸை குறை சொல்லும், இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா எதிரணியில யார் இருக்காங்களோ அவர்களை நீங்கள் மிரட்டுவதற்காக, அவர்களை நீங்க அச்சப்படுத்துறாங்க. அந்த போலீஸ் வந்து நேரா கொண்டு போய் யாரு குற்றம் சுமட்டினாங்களோ அவங்க மேல வந்து வழக்குகளை பதிகிறது, அவங்களை அச்சுறுத்துறது, அவங்களை வந்து என்ன சொல்றது, ஒரு தவறான வழக்குகள் போட்டு அவர்கள் மேல வந்து இந்த மாதிரி செய்யறதுதான் ரொம்ப ஆபத்தா இருக்கு. அதை வந்து திமுக அதிகமா செய்யணும்னு சொல்றோம். இந்த அரசாங்கம் ஏன் அதை அதிகமாக செய்து நான் சொல்றேன்னா, வரிசையாக நீங்கள் இங்க நடக்கக்கூடிய குற்ற பின்னணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில இவர்கள் ஆளும் வர்க்கத்துல நெருக்கமாக இருக்காங்க.
இங்க சிக்கல் அதான். நீங்கள் அவன் வந்து ஹாபிச்சுவல் அஃபண்டர் ஆகான். அவன் இன்னைக்கு இதை செய்யல, முதல் தடவை அவன் செய்யல. அவன் மேல் 26 வழக்குகள் இருக்கு. 26 முறை வந்து பல வழக்குகள் இருக்கு. அவன் வந்து திருடி இருக்கான், அவன் வந்து பெண்களை சீண்டி இருக்கான், இதுக்கு முன்னாடி வழக்கு பதியப்பட்டு அவன் வந்து சிறைக்கு போயிருக்கான். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லா நேரங்களையும் அவன் திமுகவோடு மிக நெருக்கமா இருந்திருக்கான். அங்குள்ள அமைச்சரோடு நெருக்கமா இருந்திருக்கான். அவர் கூட புகைப்படங்கள் இருக்கு, அவர் கூட வீடியோ இருக்கு. நான் மிஞ்சி போனா ஒரு வாரம் உள்ள போவேன், அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்தாலும் எனக்கு இந்த அதிகாரம் எனக்கு கை கொடுக்கும், இவர்கள் எல்லாம் என்னை காப்பாற்றுவாங்க ஒரு நம்பிக்கை அவன் மனவுல வந்துடுது இல்ல. இதை வந்து இந்த அரசாங்கம் நடக்கும்போது தொடர்ச்சியாக நடக்கிறது. கொலைகள் நடக்கும் போதும் சரி, இன்னைக்கு இந்த சம்பவத்தை மட்டும் விட்டுருங்க. நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிதம்பரத்துல ஒரு குடும்பமா போயிருக்காங்க, அவர்களை மானபங்கப்படுத்திருக்காங்க. அங்க போதையில இருக்கிற ஒரு 10 பேர் கொண்ட கும்பல் வீடியோ வந்திருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. அப்ப இவருக்கு என்ன துணிச்சல் அப்படின்னா, அரசாங்கத்துல எனக்கு எல்லா இடத்துலயும் பவர் இருக்கு, நான் என்ன வேணாலும் செய்யலாம், செஞ்சேன்னா நான் உடனே வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு இது வந்து இந்த திமுகவின் இதுல அதிகமா இருக்கு. இவங்க கேள்வி கேட்பாடு இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு காவல்துறை ஆய்வாளர் அருண் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார். அவரோட ஆட்டிடியூடு, அவர் பேசக்கூடிய விதம், அவர் வந்து அதை அணுகிற விதம்லாம் பாத்தீங்கன்னா முற்றிலும் எல்லாருக்குமே சந்தேகம் வருது. ஏன்னா இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு, அந்த பெண் வந்து போஷுங்கிற இது மூலியமா வந்தது, அது மூலியமா கால் வந்தது, அதனாலதாங்கிறான். அவர் என்ன சொல்றாரு, கோவை செல்வன் அமைச்சர் என்ன சொல்றாரு, இல்ல அந்த பெண் நேரடியா வந்து கொடுத்துங்க. ரெண்டு பேருக்கும் பயங்கர முரணான ஒரு விஷயத்த ஒரு காவல்துறை அதிகாரியே வந்து சொல்லலாமா? அதை வெளிப்படையா நீங்க வந்து இதை பேசலாமா? அப்ப இதெல்லாம் என்ன சொல்லு, யாரோ மறைக்கிறாங்கன்னு தானே தோணுது. மக்கள் எல்லாரும் பாக்குறாங்களா? இது எல்லாருக்கும் எதிர்ச்சியா வர கேள்வி தானே இது. தொடர்ச்சியா ஒரு மதிப்பு மிக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போய் இவ தொடர்ச்சியாக இந்த செயல் செய்யறான், அவளை மிரட்டுறான், அவர்களை வைத்து பணம் பறிக்கிறான், இல்ல அவர்கள் வந்து தன்னுடைய பாலியல் இச்சைக்காக பயன்படுத்துறான், இல்ல இதை பயன்படுத்தி வேற யாருக்கோ இவன் வந்து செயல் பண்ணிட்டு இருக்கான், வேற யாருக்கோ வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்கிறதும் எல்லாருக்கும் இந்த கேள்வி எழுதுல. அப்ப பதில் சொல்ல வேண்டிய அரசு இன்னைக்கு மௌனமா நிக்குது இல்ல. அப்ப இந்த கேஸ யார் எடுத்து போகணும்? அரசாங்கம் எடுத்து போகணும். ஆனா ஒரு தனி மனிதி சுமோட்டோ கேஸ இதை கொண்டு போய் கோர்ட்ல கொண்டு போறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் மேல ஒரு அவநம்பிக்கை இருந்ததுனால இது நடக்குது. கோர்ட்டு கூப்பிட்டு யாரை கண்டிக்குது? யாரை கண்டிக்குது? இந்த அரசாங்கத்தை கண்டிக்குது. இந்த அரசு காவல்துறை அதிகாரியை கண்டிக்குதா இல்லையா? அப்ப இவர்கள் மேல் தவறு இருக்குன்னு அர்த்தம். இதைதான் நாங்கள் சொல்றோம். நீங்க வந்து ஏதோ நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மன நோயாளி மாதிரி திமுக செய்வதெல்லாம் தவறு அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இது உங்கள் மேல் குற்றம் சாட்டத்துல நீங்கள் வெளியில வந்து நிரூபிங்க, எங்கள் மேல் எந்த இதுவும் இல்லை நிரூபிங்க. ஆனா தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் அப்படித்தானே காட்டுது. இப்போ யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அது ஒரு அரசியலாக ஏன் மாற்றப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உண்மையிலுமே அது யார் அந்த சாருன்னு சொன்னது? நீங்கள் வந்து எல்லாருமே இன்றைக்கி டெக்னாலஜி தெரியும். நீங்கள் ஒரு ஃபோன் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ஏரோப்ளேன் மோடில் போட்டுட்டீங்கன்னா பேச முடியுமா? அப்போது நீங்கள் வந்து இங்கே யாருக்குமே அறிவு இல்லை, யாருக்குமே டெக்னாலஜி தெரியாதுங்கிற மாதிரி. நான் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, நான் ஒரு உயர் அதிகாரத்துக்கு இந்த அரசாங்கத்துக்கு சால்ரா போட்டதுனால ஒரு உயர் பொறுப்புக்கு கமிஷனராக வந்துட்டேன்னு நீங்கள் அத்தனை பொய்யும் வந்து சொன்னீங்கன்னா, அது தேசிய மகளிர் ஆணையம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கேமரா முன்னாடி வந்து ப்ரெஸ்ஸில் பேசுகிறீங்க இல்லையா? அப்போது ஒரு அதிகாரியாக நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, பட் நீங்கள் அதிகாரினாலும் நீங்களும் யாரோ ஒருத்தரோட மகன், யாரோ ஒருத்தருக்கு கணவர், யாரோ ஒரு பெண் பிள்ளையோட அப்பாவாக தான் இருக்க முடியும் இல்லையா? அப்போ உங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, குறைந்தபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ அந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்கு ஒட்டுமொத்த அரசாங்கத்தோட இயந்திரங்களும் சேர்ந்து வேலை பார்க்குறதுல, அதுதான் இங்கே துயரம். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இது ஒரு வழக்கில் எப்படி நடைபெற்றதுன்னா, நீங்கள் கடந்த முறை குறிப்பிடும்போது ஸ்ரீமதி வழக்கும் இதே தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு. ஆமாம் சார். இப்போது நீங்கள் இந்த டிஎம்கே ஏன் வந்து டிஎம்கே வந்து இப்படி ஸ்ட்ராங்காக என்ன மாதிரி ஆட்கள் அக்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கன்னா தினமும் காலையில் போய் ஐயப்பன் சாமிகிட்ட சத்தியம் பண்ணிட்டா வரோம், இவங்களெல்லாம் நாங்கள் வந்து குற்றவாளின்னு சொல்லணும் சார்னு சொல்லிட்டு எல்லாரும் சமயபுரத்தில் வேண்டிட்டு வரோமா? எங்களுக்கு என்ன வேண்டுதலை இவங்களெல்லாம் குற்றம் சொல்லணும்னு? ஆனால் அவங்க என்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 மாடல் ஒன்று உருவாக்கியிருக்காங்க சார். எப்படின்னா, எவ்ரி டைம் பாஜக வந்து இந்த இது நடத்துறதுக்கு கேட்கும், ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துறதுக்காக பர்மிஷன் கேட்கும். அதில் ஒரு ட்ராமா பண்ணுவாங்க. என்னென்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் லெட்டர் கேட்கணும், உடனே அவங்க மறுப்பாங்க, உடனே அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டில் இருந்தோன்னே ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே 50 தடவை 100 தடவை அந்த பேரணி நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு செட்டப் பண்ணாங்களே. அதே மாதிரி தான் இந்த பாலியல் வழக்குகளை இவங்க டீல் பண்ணுறது எல்லாமே என்ன அப்படி இருக்குன்னா, ஒன்றும் அந்த பாலியல் வழக்குகளில் ஸ்ரீமதி கேஸில் அது ஆர்எஸ்எஸ்காரங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது தான் ஒரு பத்திரிகையாளராக எனக்கு கிடைச்ச செய்தி.
இன்னைக்கு நான் செல்வி அம்மாட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் மறைக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னே டீல் பண்ணாமல் தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் அன்னைக்கு எதுக்கு ஏவாவேலு வந்து ஃபஸ்ட்டு நபராக அங்கே ஓடி போனார்? எதுக்கு போனார்? இன்ன வரைக்கும் அந்த கேள்விக்கு விடை வந்திருக்கா? ஏவாவேலு போகிறாரு, ப்ரெஸ் மீட்டில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு, அவரை பதில் சொல்ல விடாமல் ஏவாவேலு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஏன் அன்னைக்கு போனார்? ஏவாவேலு எதுக்கு செல்வி அம்மாவை கூட்டிகிட்டு, ஸ்ரீமதி அம்மாவோட செல்வி அம்மாவை கூட்டிகிட்டு எதுக்கு நீங்கள் போய் ஸ்டாலினை சந்திக்க வச்சிங்க? ஸ்டாலினை சந்திக்கும் போது அந்த அம்மா சொல்ல வந்த விஷயங்களை நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க ஏவாவேலு? அன்னைக்கு இது பெரிய பேசு பொருளாகவே மாறல சார். அப்போ என்னன்னா, ஒவ்வொரு இன்னைக்கு கிரைம் அப்படிங்கிறது வேற ஒரு ஆள் பண்ணினானா, அவன் கட்சி சார்பில்லாத ஒருத்தன் பண்ணினாங்கன்னா அவனுங்களுக்கெல்லாம் உடனே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ தாதம்பாக்கத்தில் ஒரு பொண்ணை ரயிலேருந்து தள்ளி விட்டாங்க ஒருத்தன், அவன் அந்த பொண்ணோட லவ்வர்னு சொல்லி. இன்னைக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அப்போ என்னன்னா, இந்த மாதிரி எந்த பின்புலமும் இல்லாமல் இருந்தானா அவனுக்கு உடனே தண்டனை கிடைக்குது. அப்போ என்னன்னா, திமுக கட்சியில் இருக்கவனோ இல்லை அவன் ஆர்எஸ்எஸோடு தொடர்புடையவனோ பாஜகவோட தொடர்புடையவனோ அப்படின்னா இது ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் மாதிரி மாறிட்டு வருது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஸ்டாலினோட ஆட்சியில், குறிப்பாக ஸ்டாலின் திமுகவில் இந்த பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து ஏன்னா ஏற்கனவே HCRP 36% வந்து இந்த திமுகவோட 3 ஆண்டுகளில் பெண்கள் மீதான வன்முறை 36% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இவங்க கூட்டம் நடத்துகிறாங்க, தமிழச்சி தங்கபாண்டியனும் கனிமொழியும் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்திலே தான் சார் ஒரு போலீஸ் பெண் போலீஸை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. எங்கள் பிரகமக்கத்தில் தான் நடந்தது, என் தெருவில் தான் நடந்தது. அது அங்கே அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சோடனே அங்கேருந்து நிர்வாகிகள்லாம் இதை பெருசாக்க வேண்டாம் சார், பெருசாக்க வேண்டாம்னு சொல்லி உட்காந்து அதை பேசுகிறாங்க, சமரசம் பேசுகிறாங்க. அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நாங்கள் யாரும் அவனை ப்ளேம் பண்ணணும், டிஎம்கேவை ப்ளேம் பண்ணணும், ஸ்டாலின் நாங்கள் அரசாங்கத்தை கழுவி ஊற்றணும்னு சத்தியம் செஞ்சுட்டு வரதில்ல. இவங்க என்ன ஆக்டிவிட்டி, இது எங்களுது வெறும் ரியாக்ஷன். அப்போ ஆக்ஷன் என்னவா இருக்குது? அப்போ அந்த ஆக்ஷன் நாங்கள் என்ன ஆயுதத்தை எடுக்கணுன்றதை அவன் தான் தீர்மானிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் இதை சொல்கிறோம். அதாவது இந்த கஞ்சாவாகட்டும், போதை புழக்கம், இதனால நடக்கிற இரவு நேர பப்பு கலாச்சாரம், இதெல்லாம் வந்து ஒரு 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 5% இருக்குமா எனக்கு தெரியல. இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குது? இதை ஒரு ப்ளேம் பண்ணி இதுதான் காரணம் ஒரு ஒட்டுமொத்தத்துக்கும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரியா? இல்லை, நான் பல ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்திருக்கேன். நியூயார்க்கில் இருந்திருக்கேன், துபாயில் இருந்திருக்கேன், அங்கே வேலை பார்த்துருக்கேன். அங்கே உள்ள கலாச்சாரம் எல்லாத்தோடையும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து நீங்கள் காவல்துறை வந்து எப்படி மக்கள் அணுகுறாங்க, இங்க எப்படி இருக்காங்கிறது மேலை நாடுகளுக்கு இதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அங்கேயும் பப் கல்ச்சர் இருக்கு, அங்கேயும் மது இருக்கு, அங்கேயும் நீங்க சொல்லப்படுகிற கஞ்சா இருக்கு, ஒரு சில இதுல எல்லாம் இருக்கு, ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இருக்கு, அது அலோடு, மர்வானான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அலோடு. ஆனால் அங்கேயும் கிரைம்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கான தண்டனைகள் எப்படி அப்படிங்கிறது தான் வித்தியாசம். அங்க எந்த ஒரு பாரபட்சமும் இருக்காது, எந்த ஒரு அரசு தலையீடும் இருக்காது. நேர்மையாக அவருக்கான தண்டனைகள் வழங்கப்படும், உச்சபட்ச தண்டனையா இருக்கும். அப்ப அது சரியா இருக்கும் போது இது எல்லாமே தொடர்ச்சியாக இது எல்லாமே சரியாக கொண்டு வரும். அப்ப அங்க எது முதன்மையா இருக்கு அப்படின்னா, ஒரு அரசாங்கம் அவர்கள் கொண்டு வரக்கூடிய பாலிசிஸ், சிஸ்டம், இதை நீங்க மாத்தாத வரைக்கும் நீங்க என்ன செஞ்சாலும், நீங்க வந்து 1000 ரூபாய் காசு கொடுத்தாலும் சரி, பெண்களை நாங்கள் சரிசமமா இருக்கிறோம், பஸ்ல ஃப்ரீயா போக சொல்றோம், நீங்கள் சமூக கட்டமைப்பை சீர்திருத்தமா நீங்க சமூகத்தை மாற்றாம இந்த செயல்பாடுகளை நீங்க மாற்றம் கொண்டு வராம நீங்க என்ன செஞ்சாலுமே இந்த மக்கள் அங்கதான் போய் நிற்கும். இது அதோட எண்ட் அப்படிதான் இருக்கும். அதுக்கான முதல் இது என்னன்னா, இந்த கஞ்சா இருக்கட்டும், இல்ல சாராயமா இருக்கட்டும், இல்ல வந்து அவர்களுக்கு வறுமையா இருக்கட்டும், சமூகத்தில் புறக்கணிக்கப்படுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அதோட கூறுகள் தான். இதே விதமான கருத்துக்களை தான் இது போன்ற இடதுசாரி இயக்கங்கள் மூலம் வார்த்தெடுக்கப்படுகிற இளைஞர்களும் முன்வைக்கிறாங்க. அதாவது பாலியல் புரிதலை வந்து ஏற்படுத்தணும். நான் சொல்றவங்கெல்லாம் யாருன்னா இடதுசாரி இயக்கங்களுடைய அடுத்த தலைமுறை இளைஞர்கள். அவங்க சொல்றாங்க, இந்த ஆண் பெண் உறவுகளில் இந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டியது இருக்கு, சாதிய விழிப்புணர்வு போல இதையும் வந்து ஏற்படுத்த வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதே திமுக சார்ந்தவர்கள், பெரியாரிய சிந்தனை இருக்கிறவங்க, தலித்திய சிந்தனை இருக்கிறவங்க இதை தான் முன்வைக்கிறாங்க. என்ன முன்வைக்கிறாங்க சொல்லுங்க, அது முன்வைக்கிறாங்க. சரி, யாருக்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு, யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், யார் இதை செய்யக்கூடிய தவறுகள், இத்தனை ஆண்டுகள் யார் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தது, யார்கிட்ட இந்த ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு, ஏன் இதை செய்யல, எந்த இடத்துல அவங்க தவறி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அவங்கள்ட்ட தானே இருந்தது, ஏன் அதை செய்ய தவறுறாங்க, ஏன் தொடர்ச்சியாக இந்த செயல்பாடு நடக்குது. இன்னைக்கு ஒருத்தன் குற்றம் செய்யறான் அப்படின்னா நீங்கள் அதை தடுக்க முயற்சி பண்ணல, அவனை தப்பிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றீங்க. இதுதான் இங்க சிக்கலா இருக்கு. இந்த அதிகார வர்க்கம் என்ன செய்யுதுன்னா,
தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை எப்படி நீங்க ஒருத்தன் வந்து ஒரு குற்றம் செய்யறான், உடனடியாக ஒரு அமைச்சர் ரகுபதி வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நீங்க முன்கூட்டி வந்து பேட்டி கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா மற்றவனுக்குலாம் உங்களுக்கு அச்சுறுத்துறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? அவன் என் கட்சியை சார்ந்தவன் இல்லைங்கிறீங்க. எந்த அடிப்படையில் நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்க? நீங்கள் வந்து ஒரு சட்ட அமைச்சர், நீங்க இந்த வார்த்தையை சொல்லலாமா? வெளியில வந்து அடுத்த நாள் எல்லா இடத்துலயும் அவன் புகைப்படம், வீடியோ, அவன் அமைச்சரோட இருந்த அத்தனையும் வருது. சரி, அதோட விட்டீங்களா? இன்னொரு பேரை, அதே ஞானசேகரன் ஒரு பேரை கூட்டு வந்து இவன் தான் அவன், இவன் இல்ல, என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மக்கள்கிட்ட நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்றீங்க இதே தத்துவத்தை நீங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க இதுதான் அவங்க இது வரைக்கும் நிலைநாட்டுறீங்களா? நான் சொல்றதுலாம் இது செய்யறாங்களா? அவங்க யோசிச்சு பாருங்க. முற்றிலும் முரணாதான் இருக்கு அவங்க செய்யறது எல்லாமே, முற்றிலும் முரணா. நான் திருப்பி அங்க இருந்தா வரேன். அவர்கள் பெண்களை நடத்தக்கூடிய விதமா இருக்கட்டும், அவர்கள் மேடையில் பேசக்கூடிய விதமா இருக்கட்டும், அவர்கள் அந்த அந்த காவல்துறை அதிகாரிகளிடம் நடந்துகிட்ட விதமா இருக்கட்டும், எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய தத்துவம் ஒண்ணு, சித்தாந்தம் ஒண்ணு, பேசக்கூடிய ஒண்ணு. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க ஆட்சிக்கு வரணும், அதுக்கு நாங்க என்ன செய்யணுமோ செய்வோம். அதுதான் அவங்களோட நோக்கமே தவிர அவங்க கொள்கை நிலைப்பாடை கொண்டு வந்து கொடுக்கணும்ல, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண அவங்களுக்கு தேவையும் கிடையாது. அது சரியாகவும் இருக்காதுன்னு அவங்க நம்புறாங்க. ஏன்னா இதே துணை முதலமைச்சர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து போன தடவை ஆட்சிக்கு வரும்போது நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சார் சொன்னீங்க? நீங்க மது விலக்கு கொண்டு வர்றேன், நீங்க மது விலக்கு கொண்டு வருவேன், நான் ஆட்சிக்கு வந்து ஏன் இந்த தடவை விட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? என்ன சொல்றாரு? நான் அப்படி சொல்லிதான் நாங்க தோத்துட்டோம், நீங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா? இது என்ன ஒரு வார்த்தை இது? நீங்க சொல்லுங்க, என்ன ஒரு வார்த்தை இது? நாங்க மது ஒழிப்போம்னு சொன்னோம், ஆனா நீங்க எங்களை தோக்கடிச்சிட்டீங்க, அதனால நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். என்ன மெசேஜ் மக்களுக்கு கொடுக்கிறாரு? அப்ப இவர்கள் நீங்க எதை எதிர்பார்க்க முடியும்னு கேட்கிறேன். அப்ப இவர்களோட நோக்கம் அது கிடையாது. இவர்கள் எந்த செயல்பாட்டு அளவிலும் எதையுமே செய்ய மாட்டார்கள். அது நன்கு தெரிஞ்சது. இலவசத்தை கொடுக்கணும், அவங்கள போதையின் அடிமையிலே வைக்கணும், அவர்களை எந்த வேலைக்கும் செய்ய போகக்கூடாது. அடிஷ்னலா ஒண்ணு சேர்த்துக்க விரும்புறேன். தண்டனைகள் வந்து சரியான தண்டனை சரியான நேரத்துல கொடுக்கப்படாமல் விட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் அதிகமாயிட்டு தான் போகும். இப்போ ஒரு பெண்ணை வந்து தொடுறது, இப்போ சமீபத்துல கூட தம்பி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, உயிரோட விட்டானே அவன் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் மனநிலை, உடலுறவு சார்ந்து ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரியான மனநிலை உண்டு. அதனாலதான் வந்து எப்பவுமே ரேப் பண்றவனை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ரேப் ஆனவுல வந்து அசிங்கன்ற அந்த பார்வை நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. அப்போ அது எதனால அப்படின்னா இயல்புலயே வந்து பெண் வந்து அது கணவனா இருந்தா கூட விருப்பப்பட்டாதான் தொட அனுமதிப்பா, இல்லைன்னா வந்து அது அவளுக்கு ஒரு ஒவ்வாமை தான் இருக்கும். அப்போ நீங்க அத்துமீறி தொடுறீங்க பாருங்க, அதுவே ஒரு கொலைக்கு சமம். ஒரு பெண்ணை அத்துமீறி தொடுறதே லீவ் அலோன், மற்ற விஷயங்கள்லாம் தொடுறதே வந்து கண்ட இடத்துல தொடுறது, ஆபாசமா தொடுறதே வந்து அவளை கொல்றதுக்கு சமம். அப்படிங்கிற போது அவனுக்கான தண்டனை வந்து ஒரு பப்ளிக் தண்டனையா இருக்கணும். நீங்க ஒரு 2-3 பண்ணுங்களா, அதுக்கப்புறம் இந்த கிரைம் ரேட் குறையுதா இல்லையான்னு பாருங்க. நாச்சியால் மேம்கிட்ட கேட்குறேன், டிஎம்கே கிட்ட அவங்க வந்து சாராய ஃபேக்டரியை வந்து வச்சிருக்கிறாங்க, நடத்துறாங்க. இந்த மாதிரி அவர்களுக்கும் டாஸ்மாக்குக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுனாலயோ இல்லை அடுத்தடுத்து அவங்க அதுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுனாலையோ தான் இந்த டாஸ்மாக் தான் எல்லா குற்றங்களுக்கும் காரணம்னு திருப்பி பிளேமிங் வைக்கப்படுகிறதா? இப்போ வந்து நாம் தமிழர் காளியம்மாள் இப்போ ரீசெண்டாக எக்ஸ்போஸ் பண்ணின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெருசாகவே பேசப்படலை. நீங்கள் வந்து அங்கே ஆரூர் ஆன் சுகர்ஸ் அப்படின்னு அந்த சுகர் ஃபேக்ட்ரி வந்து ஒரு 5-6 வருஷமாக வேலை பார்க்கவே இல்லை, மயிலாடுதுறை பக்கத்தில் வேலை பார்க்கவே இல்லை. அந்த சுகர் ஃபேக்ட்ரியை டிஆர் பாலுவும் கனிமொழியும் வாங்கியிருக்காங்க. இதை காளியம்மாள் எல்லா மீடியாலையும் சொல்றாங்க, ஆனா அது பேசுபொருளாவே ஆகல. கனிமொழியும் டிஆர் பாலுவும் அந்த சுகர் ஃபேக்டரி மேல பல 1000 கோடிகள் பல 100 கோடிகள் கடன், ஆனா இவங்க ஏதோ ஒரு 80 கோடியோ 90 கோடியோ கொடுத்து அதை வாங்கி என்ன வேலை பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா திருப்பி அங்க டிஸ்டிலரி ஃபேக்டரி தான் அது. சரிங்களா? அப்ப என்னன்னா அரசியல்ல எல்லாருமே வந்து பிறழலாம், ரெண்டு ஒன்றுதான் இருக்கிறார்கள். இப்ப இருக்கிற இந்த ஜென்ரேஷன் பாலிட்டிஷியன்ஸ் வந்து என்னன்னா, அது எஸ்பெஷலி இன் டிஎம்கே என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா, அவங்க பேசுறது ஒன்றும் சொல்றது ஒன்றா இருக்கு சார். இங்கே தமிழ்நாட்டில் டாஸ்மாக்னால இளம் விதவைகள் சாவு இத்தனை பேர், தமிழ்நாடே வந்து இளம் விதவைகளோட நாடா மாறி போச்சுன்னு கனிமொழி அன்னைக்கு பேசுனாங்க.
அப்படி பேசிய கனிமொழிக்கு ஒரு செகண்ட் கூட இந்த அரூரான் சுகர்ஸை நம்ம காசு கொடுத்து வாங்கி திருப்பி அங்க நம்ம என்ன பண்றோம், சாராயம் தான் போடுறோம், சாராயம் தான் உற்பத்தி பண்றோம். ஒரு சாராய பாட்டில் மேக்ஸிமம் அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ₹2 பட் அது எனக்கு இங்க வந்து கிடைக்கிறது மினிமம் 150-200 கிடைக்குது. அப்ப அது எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. அப்ப அந்த இடப்பட்ட அந்த ₹2 இந்த ₹150 நீங்க வந்து விற்கிறீங்கனாலும் அந்த ₹2 ₹150 இடையில இருக்கிற அந்த காசு மேக்சிமம் எங்க போகுது? இந்த ₹10 பாலாஜிங்கிற கேரக்டர் ஏன் உள்ள வராரு? இது எல்லாமே இட்ஸ் இன்டர்கனெக்டட். சரிங்களா? அப்போ இங்க வந்து நம்ம பேசுற அரசியல் ஒண்ணு, மக்களுக்காக ஓட்டுக்காக நம்ம பேசுற அரசியல் ஒண்ணு. ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து 100% பிசினஸா தான் இருக்கிறோம். அந்த பிசினஸ்னால எவன் பாதிக்கப்பட்டாலும் நமக்கு அதை பத்தின ஒரு கவலை இல்லை. அந்த ஒரு இதுதான் இத்தனைக்கு கனிமொழி வந்து தன்னை வந்து கடவுள் கும்பிடாத, நான் வந்து ஒரு ஈத்திஸ்ட், கடவுள் மறுப்பாளர். நீ சாமி கும்பிடல என்ன இரு, ஆனா உன் மனசாட்சிக்கு நீ பயப்படல. நீ சாமி கும்பிடாம இரு, அதுவும் இஷ்டம். ஆனா நீ உன் மனசாட்சி கூட பயப்படல. அப்ப நீ வந்து என்ன மனுஷி? இன்னைக்கு உன் கண்ணுக்கு தாலி ஏற்ற பெண்கள் யாருமே நினைவுக்கு வரலையா? அப்ப இத்தனை பெண்கள் நீங்க கொடுக்குறது. ரெண்டு இந்த டாஸ்மாக்லயே வந்து இன்னொரு வந்து என்னன்னா, நான் வந்து இது மதுப்பிரியர்கள் சார்பா இதை நான் பேசிக்கிறேன். அங்க கொடுக்கப்படுகின்ற தமிழ்நாட்டில் விற்கப்படுகின்ற எந்த சரக்கும் அது வந்து குவாலிட்டியா இருக்காங்கிற கேள்விய நீங்க இந்த டிபேட் வழியா கொண்டு போய் சேருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கேரளால கிடைக்கிற அந்த ப்ராடக்டோ இல்ல இதே ப்ராடக்ட் கர்நாடகால கிடைக்கிறதோ, ஈவன் வெஸ்ட் இந்தியால கிடைக்கிறதோ இல்ல நார்த் ஈஸ்ட்ல கிடைக்கிற ஒரு குவாலிட்டி ஆஃப் இது இங்க வந்து அதே குவாலிட்டியோட தமிழ்நாட்டுல கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன் அப்படின்னீங்கன்னா, தமிழ்நாட்டுல மற்ற எல்லா மாநிலங்களை விட இங்க குடிநோயாளிகள் அதிகம். தென் அந்த குடிநோயால உறுப்புகள் பாதிக்கப்பட்டு சீக்கிரமா செத்து போறாங்கல்ல, லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப சுருங்கி போச்சுல, அது இங்க அதிகமா நடக்குது. அப்படிங்கும் போது உங்களுக்கு நீங்க பண்றது ஒரு என்னது, இது ஒரு கேவலமான வார்த்தை தான் வாயில வருது, நீங்க பண்றது ஒரு கேப் மாதிரி தரும். சரியா? இது அரசியலுக்காக மட்டும் கிடையாது. அவங்களுக்கு வந்து அரசியல் பார்ட் டைம் ஜாப். டிஎம்கே காரங்களை பொறுத்தளவு அரசியல்ங்கிறது அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப். அவங்களுக்கு ஃபுல் டைம் வேலை. உலகம் ஃபுல்லா அவங்க தொழில்கள் வச்சிருக்காங்க சார். உலகம் ஃபுல்லா லண்டன்ல ஹோட்டல்ன்றாங்க, எந்த இங்க இந்தியாவுக்குள்ளேயும் நிறைய ஹோட்டல்ஸ் வியாபாரம், தனி தீவு வாங்கிட்டேன்றாங்க மாறன் குரூப்ஸ். அப்படிங்கும்போது உலகம் முழுக்க இவர்கள் தொழில் வச்சிருக்காங்க. அப்ப இவங்க இந்த தொழிலை மேலாண்மை செய்யறதுதான் இவங்களோட முதற்கட்ட வேலை. அந்த தொழில்கள் எல்லாத்தையும் பாதுகாத்துறதுக்கு வருமானம் ஈட்டி கொடுக்கின்ற ஒரு தொழிலாத்தான் அவங்க அரசியலை பாத்துக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு மக்களுக்கான கவலை, மக்கள் அப்படிங்கிறது அவங்க செய்யற இந்த பிசினஸ்ல மக்கள் கிடையாது. ஓட்டு போடுறவங்களும் என்னன்னா, we are one of the consumers. அவங்க விற்கிற ப்ராடக்ட சாப்பிடுற ஒரு கன்சியூமரா தான் நம்மளை பாக்குறாங்களே ஒழிய அவங்க நம்மளை உயிரா பார்க்கவே இல்லை. அப்படிங்கறதுனாலதான் டாஸ்மாக் ஒழிப்பு அப்படிங்கிறத பத்தி அவங்க ஒரு நாளும் பேச மாட்டாங்க. ஒரு 500 கடைகளையாவது இது வரைக்கும் அவங்க குறைச்சிருக்காங்களா அப்படின்னா குறைக்கவும் மாட்டாங்க. அப்ப இதுதான் வந்து என்னன்னா, அவங்க பேசுற அரசியலுக்கும் அவங்க செய்யற அரசியலுக்கும் அவங்க வாழ்ற அரசியலுக்கும் ஒரு மிகப்பெரிய கேப் இருக்குது. அதுல வந்து ஒரு நாளும் ஒரு செகண்ட் கூட மக்கள் நலன் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. இவங்க அந்தந்த நேரத்துக்கு ஒரு ப்ராடக்ட் எடுப்பாங்க. சரி, இப்போ அன்னைக்கு வைக்கம் 100ஆண்டு விழான்னு போனாங்க, அன்னைக்கு பெரியார் ஒரு ப்ராடக்ட், இப்போ பெரியார் ஒரு நிரந்தர ப்ராடக்ட் இவங்க விற்கிறதுக்கு, அதனால அவரை வச்சு வித்துக்கிட்டு காசு பாக்குறது அப்படிங்கன்னா, அதனால இவங்க எந்த பொருள், அது திருவள்ளுவரை கையில நீங்க எடுத்தாலும் சரி, பெரியார கையில எடுத்தாலும் சரி, வேற யாரை நீங்க கையில எடுத்தாலும், திடீர்னு அம்பேத்கர் அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க, அப்படி நீங்க எந்த தலைவர்களை கையில எடுத்தாலும் இவங்க என்னன்னா, இது வந்து அவங்களுக்கு ஒரு யூஎஸ்பி, ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் தானே ஒழிய இவர்களுக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஏன் வந்து இந்த பாஜகவையும் திமுகவையும் வந்து ஒரே தட்டுல நான் எப்பயும் வைக்கிறது அப்படின்னா, இவர்களுக்கு எப்போதும் மக்களோட நலன் அப்படிங்கறது அவங்க மைண்ட்ல இருக்கவே இருக்காது. தம் மக்கள் நலன் மட்டும் இருக்கும். ரெண்டாவது, இவர்களுக்கு அரசியல் என்பது ஒரு பெரும் வியாபாரம். ஓகே, நம்முடைய பாமக திலகபாமா அவர்கள் இணைகிறார். அவருடைய கருத்தையும் கேட்டுருவோம். குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே தூக்கி வச்சு அத கட்சியில இருந்து தனியா வச்சு முடிவு பண்ணி இது பெண்களுக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது, இத உடனடியா கலையிலன்னா நாளைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு முடிவெடுக்கிறத விட்டுப்பட்டு மூடி மறைக்க பாக்குறது மிக மிக மோசமான விஷயம். எனக்கு பெரிய விஷயம் இது என்னன்னா, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஏன் சும்மா இருக்கு? எப்பயும் பெண்களுக்கு எதிரான கிளர்ந்திருந்து அப்படி வருவாங்க. நான் பெரிய உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அவங்க எல்லாம் திமுகவோட கூட்டணி இருக்கிறதுனாலயே சும்மா இருக்கிறாங்களா?
என்ன மாதிரி இதை பாக்குறது? இது பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்கங்கிறத நான் நம்பவே மாட்டேங்க. ஏன்னா வாயில் தான் பேசுது, சட்டம் ஏற்றுது. ஆனா தங்களை சேர்ந்த பெண்களை என்ன வச்சிருக்கிறாங்க? 4 மனைவியரோட வாழ முடியுது, துணைவியும் சொல்ல முடியுது. அவங்க வீட்டு பெண்கள் அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சா உங்களுக்கு நிலைமை என்ன ஆகும்? எங்கெங்க எவ்வளவு விஷயங்களை மூடி மறைக்கிறதுக்கு ஸ்டாலின், இப்ப இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் யாருன்னு எங்களுக்கு ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடியே தெரியும். 20 வருடங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன் கனிமொழியால பெரிய ஆளா வர முடியல? விடமாட்டாங்க. தமிழச்சி தங்கப்பாண்டியன் போன்ற ஆட்கள் ஏன் பெரிய ஆளா வர முடியல? விடமாட்டாங்க. அவங்க சொல்றத கேட்கிற ஒரு செயற்குழு உறுப்பினரா தான் நீங்க இருந்துட்டு போக வேண்டியிருக்கும். பெரியார் பேசின பெரியாருன்னு சொல்லிட்டு இவங்க பெண்ணின்மைத்தனத்துக்கு நாங்க எதிரா இருக்கிறோம்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு ஹம்பக்கான விஷயம்னு நமக்கு தெரியும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ராஜேந்திரன் சார், ஆக்சுவலி எல்லாரும் பேசினதை பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு காவல்துறையில் இருந்த முன்னாள் உதவி ஆணையராக உங்களுடைய அனுபவங்கள் நிறைய இருந்திருக்கும். இதில் குறிப்பிட்ட பாலியல் வழக்குகள் சார்ந்த வழக்குகளை எப்படி வந்து இவங்க டீல் பண்ணுறாங்க சட்டம் ஒழுங்கு ரீதியாக, அதே மாதிரி இந்த அவங்க சொல்கிற சிசிடிவி குறித்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு அரசியல் இப்ப இது மாதிரி ஏற்பட்ட பாலியல் சோதனைகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிர்பயா வழக்குலாம் யாரோ பண்ணிட்டு போட்டாங்க, யாரோ டிரைவர். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அரசியல்வாதியுடைய பின்புலம் இருக்குது. பொள்ளாச்சியில அரசியல் பின்புலம் இருக்குது. இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன் 435 காலேஜ்களை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய தமிழகத்துக்கு அடுத்த வரப்பிரசாதம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது. அந்த இடத்த வந்து இம்ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. காம்பவுண்ட் உடைஞ்சிருக்குது, கல்வியெல்லாம் எட்டி குதிச்சு உள்ள வர முடியும். அப்படி ஒரு நிலைப்பாடுல வச்சிருக்கிறது தவறு. ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல ஒருத்தனை ரிமாண்ட் பண்ணிடணும். அவன் அடிச்சாச்சு, சாரி அடிச்சாரு இல்ல, அவனை பிடிச்சாச்சு, விசாரிச்சாச்சு, அவனுக்கு அடிபட்டுருச்சு, அவனை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கன்ஃபெஷன் எழுதணும், 24 ஹவர்ஸ் ரிமாண்ட் பண்ணணும். இதுதான் வந்து காவல்துறைக்கு இருக்கிற அதிகாரங்க. இவர் யாராவது கூட எல்லாம் போன்ல கான்டாக்ட் பண்ணும், அது கண்டிப்பா லிஸ்ட் எடுத்துட்டு தான் போறாங்க. அதெல்லாம் கான்பிடென்சியல் மேட்டர். இப்ப நீங்க பேசுற மாதிரியோ நான் பேசுற மாதிரியோ இவங்க கேட்கிற மாதிரியோ அதெல்லாம் வந்து அப்படியே வந்து பப்ளிக் டாக்குமெண்ட். ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் வேற, எஃப்ஐஆர் போட்டோடனே வந்து கேஸே முடிஞ்சு போயிடாது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வரும். அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் வந்து யாருடைய ஸ்டேட்மெண்ட் வரும், இந்த பொண்ணுடைய ஸ்டேட்மெண்டே மறுபடியும் வரும். ஏமா உட்கார வச்சு, ஏமா கையில பிடிச்சானா, இது வந்தாரா, அது வந்தாரா. அதுக்கப்புறம் செக்ஷன் ஆல்டர் பண்ணிடுவாங்க, டீட்டெயிலா ஒரு விசாரணை பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. அதுக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பேரு. அவனை வந்து அவன் செல்போனை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க லேபு கொடுத்துட்டு அவங்ககிட்ட வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டு விஷயமா. 3, இவனுக்கும் மெடிக்கல் சர்டிபிகேட், அவங்களுக்கும் மெடிக்கல் சர்டிபிகேட். 4, 5 இருக்கா. இப்போ வந்து இந்த பெண்ணுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டதுங்கிறத வந்து டாக்டர், டீம் ஆஃப் டாக்டர்ஸ் கான்பிடென்சியலா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த லேபுக்கு அனுப்பின ஃபோரன்சிக் லேபரேட்டரியில எத்தனை கால்ஸ், யாராவது எத்தனை நிமிடங்கள் பேசியிருக்கிறான் நேற்றிலிருந்து இன்று வரை, அல்லது தேவைப்பட்டால் கடந்த ஒரு மாதமாக யாராவது தொடர்பு என்னென்ன எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கான், என்னென்ன எஸ்எம்எஸ்ல இந்த பெண்கள் விஷயமா என்னென்ன பேசியிருக்கான். எனவே வந்து ஊடகங்கள் வந்து இந்த விசாரணை வந்து சரியான எதிரியை கைப்பற்றி விட்டார்கள். அது யாரெல்லாம் கான்டாக்ட்ல இருந்தாங்க கண்டிப்பா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பண்ணி வந்து அந்த எதிரிகளையும் கைது செய்து விடுவார்கள். அந்த இடத்துல தான் ஒரு நிற்குது. அந்த வந்து ஆளுங்கட்சியுடைய அதிகார பலத்தின் காரணமாக அந்த எதிரியை மறைக்க முயற்சிக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறது. அதற்கு இந்த காவல்துறை இடம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. சமூக நீரோட்டத்துல வந்து ஆணுக்கு இணையாக நாங்களும் வருவோம், நாங்களும் வந்து இண்டிபெண்டா வாழ தகுதிப்படுத்தவர்கள் தான், இந்த பெரியார் கண்ட பாரதி கண்ட புதுமை பெண்கள் நாங்கள் தான் என்று தலை நிமிர்ந்து நிற்கிற கூட்டத்திற்கு அது ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து விவாதிச்சிருக்கிறோம், இன்னும் தொடர்ந்து விவாதிப்போம். சிறப்பு ஆளுமைகள் அனைவருடைய நேரத்துக்கும் நெஞ்சார்ந்த கருத்துக்களுக்குமே வந்து நன்றி. பிறன் மனைவிழையா பேராண்மை நீங்க யாருக்கு கொடுத்துருக்கீங்க? இளமையிலிருந்து விபச்சார விடுதி வச்சு நடத்தினவர் அவர். பெரியாரு ரொம்ப விபச்சாரி வீட்டிலேயே படுத்து கிடந்தவர். மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. நான் தரவு கொடுக்குறேன், அவங்க நூல்ல இருந்து தரவு கொடுக்குறேன் நான்.
அதே புத்தகத்துல 46 பக்கத்துல தமிழனுக்கு பாராட்டத்தக்க இலக்கியம் என்ன இருக்கிறது? வள்ளுவனை சொல்லுவார்கள், அவனை 2000 வருஷத்து மனுஷன், இன்றுள்ள அறிவு வளர்ச்சிக்கு அவனா நமக்கு வழிகாட்டியாக இருப்பது. கம்பன் நம் இன துரோகி, கூலிக்கு மாரடித்து நம் இனத்தை காட்டி கொடுத்தவன், பார்ப்பனுக்கு பிரச்சாரம் செய்தவன். பொம்பளைகளிலே யார் பெரிய மனுஷி என்றால் அவையார், அவள் ஒரு முட்டாள் அழுக்கு முட்டை. கற்புக்கரசி கண்ணகி என்றால் புருஷன். அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு எதிர்வினைகள் வந்திருக்கிறதா என்றால் வந்திருக்கிறது. அந்த எதிர்வினைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நாகரீகமாக இருந்திருக்கிறதா என்றால் இருந்திருக்கிறது, அநாகரீகமாக இருந்திருக்கிறதா என்றால் இருந்திருக்கிறது. இந்த அநாகரீகமான விமர்சனங்களை வைத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த திமுக நபர்கள். இந்த விசார விடுதி நடத்துறதுங்கிறது வந்து சும்மா லோ லெவல்ல இல்லை, ஹை லெவல்ல. இப்போ கலெக்டரு, தாசில்தார், யார் ஆங்கிலேய துறைங்க நான் சொல்றது, அவங்கெல்லாம் வரவர். அவரே சொல்றாரு, இந்த தமிழர் தலைவர்னு பெரியாருடைய அந்த வாழ்க்கை வரலாறு சாமி சேமனார் எழுதனத்திலேயே நானே ஊற்றி கொடுக்குறேன், சோடா கலந்து கொடுக்குறேன், குடிச்சிட்டு ஏன் மூஞ்சிலே வாந்தி எடுக்கிறான் அப்படிங்கிறாரு. இந்திய எதிர்ப்புல அவர் செய்த இரண்டகம் என்பது இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. தமிழ் பேரறிஞர் எல்லாம் பெரும் முயற்சி எடுத்தாங்க, போராளிகள் அங்க தங்கி இருக்கிறாங்க. ஈவேரா என்ன செய்யறாரு, யாருக்கும் தெரியாம அந்த போராளிகளோட போய் பேசி, எதுக்கு வந்தீங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு தேவையில்லாத ஒண்ணு, நான் வேணா ஊருக்கு போறதுக்கு செலவு காசு தரேன், நீங்க எல்லாம் ஊருக்கு திரும்புங்க. இது எப்படிப்பட்ட இதை பற்றி ஏதாவது ஈவேரா வாசிகள் ஏதாவது சொல்லுவாங்களா, சொல்ல முடியுமா? இது நேரிலே அனுபவித்தவர் ஈழத்து அடிகள் என்று சொல்ல முடியாது. அவர் ரொம்ப தெளிவாகவே இந்த நூலில் எழுதியிருக்காரு. இப்போ நீங்க காலத்திற்கு ஏற்றார் போல அவர் பேசியிருக்கிறாரா என்றால் பேசியிருக்கிறார். உதாரணத்துக்கு 1918 அவர் பேசும்பொழுது பிராமணர்களை ஏற்க வேண்டும் என்று சொல்கிறார். 18 பிராமணர்களை ஏற்க வேண்டும் என்று சொன்னவர் 27 பிராமணர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் என்றால் இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது? தமிழர்கள் அதாவது சூத்திரர்கள் தான் தாழ்ந்தவர், பஞ்சமர் தாழ்ந்தவர் இல்லைன்னு சொல்ல வர என்பது தெரிய வரும். அப்படி சொல்லிட்டு சூத்திரர் என்பதற்காக ஆதாரப்படி தாசி மகன் என்பது பொருள். சூத்திரன் தாசி மகன் சொன்னதால நம்ம பஞ்சமர் மாறி ஓடி போயிடலாம்னு சொல்றாரு. தமிழர்களா மாறிடலாம். தவிர்க்க முடியாத ஆற்றல் பெரியார் ஈவேரா அப்படின்னு சொல்றது ஒரு வகையில் நான் உடன்படுறேன். எப்படின்னா, தமிழனுடைய ஒவ்வொரு வரலாற்று காலகட்டங்கள்லையும் அதற்கு எதிர்வினையாற்றி நமக்கு எதிராக நின்றவர்கள்ல பட்டியலில் பார்த்தா அவர் தான் முதன்மையா நிற்கிறார். எந்த சூழலாக இருந்தாலும் சரி. இந்த சமூகங்களில் நிறைய நமக்கு அரசியல் ரீதியாக பின்னடைவு வரும்ன்றதுக்காக காமராஜர் சாதுரியமாக சட்ட திருத்தத்தில் இந்த சாதி, இந்த இடஒதுக்கீடு அப்படின்றதுக்கு அவர் முன்னெடுக்கிறார். இந்த அரசியலில் ஈவேரா எங்கிருந்து வந்தார்? வீடியோ இருக்கு, அடுத்து போட்டு பாருங்க. இந்த அம்மாவுக்கு வெக்கமா இருக்கு, முக்காடை போட்டுக்கின்னு எட்ட ஓடுது, கிழமை பின்னாடி போறதுக்கு வெக்கப்பட்டுக்கின்னு போகுது. அவன் மாம்படியா நம்ம பொண்டாட்டின்னு எப்படி போறதுன்னு ஓடுது. அதெல்லாம் பார்க்கல. இந்த கிழமை ரெக்கார்டு தான் பாக்குறாப்புல. சொத்து அவருக்கு எல்லாம் போற மாதிரி ரெக்கார்டு சரியா இருக்கா, அப்படியே போட்டிக்கின்னு நிக்கிறாரு. சிடி நாயுடு பின்னாடி போய் அப்படி முதுகுல தட்டி வாமா கூட போமான்னு புட்டி தள்ளி விடுவாரு. சிடி நாயுடு தள்ளி விடுவாரு. காயிதே மில்லத்துடன் அவருக்கு ஒரு பிணக்கு ஏற்படுது. ஏன்னா காயிதே மில்லத் திருநாதுரை அவர்களை ஆதரிக்கிறார். உடனே இஸ்லாமியர்கள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார், அவர்கள் எதிரிகள் அப்படின்னு பேச. அப்போ இது எல்லாமே ஒரு காழ்ப்புணர்ச்சியை மையமாக வைத்து நீங்கள் பேசக்கூடியதாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். இப்படித்தான். அப்போ இதில் இலக்கியங்களே இல்லை, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் உள்ள நூல்கள் பாடத்திட்டம் இல்லைன்னா இந்திய மொழியில் வேற எந்த மொழியில் இருக்கு சொல்லு? அப்போ உன் கருத்து பிரகாரம் இந்திய மொழி எல்லாமே முட்டாள் மொழி தானே, காட்டுமிராண்டி மொழி தானே? அப்போ இந்தியாவில் உள்ள எல்லா மொழியும் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லு, குறைந்தபட்சம் திராவிட மொழி காட்டுமிராண்டின்னா சொல்லு. அப்போ இப்போதான் ரொம்ப நாம் பஞ்சமர் என்ற பெயரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றார். அப்போ தமிழ் என்ற பேரை நம்ம எடுத்துக்கலாம், அது வரலாற்றுக்கு கீழே வரல. நான் பஞ்சமர் திராவிடன் என்று சூத்திரன் என்று சொல்வதை விட பஞ்சமர் என்று சொல்லுவதை விரும்புகிறேன். லாஸ்ட் முடிப்பார். நோக்கம் என்ன? தமிழர்களை பஞ்சமர் திராவிடனாக்கி விட்டு சூத்திரனாக்கி விட்டு பஞ்சமர் என்ற தமிழர்களை திருமொழியாளர்கள் கொண்டு வர்றது. இங்க பாருங்க, அவார்டு என்ன கொடுக்குறாங்க பாருங்க. வீரமணிக்கு தகைசால் தமிழ் விடுதலை என்ன ரெண்டு பிரதிகள் மட்டும் எடுத்து அவர் மட்டும் பிரசுரித்து ஒரு காப்பி அவர் வச்சுக்கிட்டு இன்னொரு காப்பியை மணியை மீட்டை கொடுத்து 2 பேரும் மாத்தி படிச்சுக்கிட்டாங்களா? இல்ல பொதுவில் தானே நீங்க விநியோகம் பண்ணீங்க, வித்தீங்கல்ல காசை கொடுத்து. அப்ப வித்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பிரதியை எடுத்து வைத்திருக்கிறார், எடுத்து வைத்தவர் பேசுறார், அந்த சர்க்குலேஷன்ல எங்கள்கிட்ட வந்திருக்கு, நாங்க சொல்றோம். இல்லைன்னு மறுக்க வேண்டியது நீதான், நாங்கள் கிடையாது. அப்போ இன்னும் 10 ஆண்டு காலம், இன்னும் 100 ஆண்டு காலத்துல அந்த ஒரிஜினல் தமிழர்கள் இந்த மண்ணிலிருந்து சுருக்கப்படுவார்கள். அப்பவும் 10 கோடி தமிழர் வளர்ந்துதானே ஒரு கணக்கு காட்டப்பட்டு அந்த தமிழர்கள் யாருன்னா இந்த சட்டத்தின் மூலம் உலகத்தில் உள்ள எல்லா அந்நியர்களும் தமிழனாக்கப்பட்டு உலகத்திலே மூத்த இனம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கப்படும். இப்போ கற்பப்பையை எடுத்தா பிறப்பொறுப்பு அங்கே இருக்கும். உனக்கு தேவை என்னன்னா அந்த பெண் போக பொருளாக இருக்கும். அப்போ கற்பப்பைன்னு இருந்தால் குழந்தை வந்துடும். காலம் முழுக்க ஒரு
என்ஜாய்மெண்ட். ஒருவன் மனைவி பிராக்கெட்ல அவனை பிடிக்கவில்லையானால், விரும்பவில்லையானால், மற்றவனை விரும்புவது என்பதை குற்றமாக கூடாது என்பதே ஆகும். இந்த நிலை இன்றைக்கு சட்டமாக குற்றமல்ல. குருவின் மனைவி, சகோதரன் மனைவி ஆகியவர்களை கலைவு செய்வது குற்றமாக கருதப்படவில்லை. பிள்ளை பேற்றுக்காக வேறு புருஷனுடன் செய்யும் கலவி குற்றமாக கருதப்படவில்லை. ஆதலால் இதை பகுத்தறிவுள்ள மனிதர்கள் ஒப்புக்கொண்டாக வேண்டும். என்ன சொல்றாரு புரியுதுங்களா? ஆகவே இவ்விஷயங்களை எடுத்துக்காட்டி மனிதன் எப்படி நடந்து கொள்வது என்னும் கேள்விக்கு இப்ப என்ன கேட்குறீங்க, என்ன பண்ணலாம், இப்படிலாம் இருக்கு, என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது பொது அறிவும் ஆராய்ச்சியும் உள்ள மனிதன் என்ன சொல்ல முடியும் என்று யோசிக்கும் போது நான் தான் ஈவேரா. நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் தமிழ் சமூகத்துடைய சூழலில் பெரியாருடைய தேவை குறித்து பலரும் பேசுகிறார்கள். ஆனால் பெரியார் மீதான விமர்சனங்களும் பேசப்படுகிறது. ஸோ பெரியார் உடைய சித்தாந்தம் இங்கே மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கா அப்படிங்கிற கோணத்தில் ஆளுமைகள் பல பேரிடம் இப்போ நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நம்மிடையே வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய சாரங்கபாணி ஐயா அவர்கள் இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். மதிப்புக்குரிய பேராசிரியர் தா மணி அவர்கள் தொடர்ந்து தமிழ் தேசிய சிந்தனையாளராக இருக்கிறார். அவர் நம்மிடையே இருக்கிறார். ஐயா வணக்கம். மரியாதைக்குரிய பத்திரிகையாளர், விமர்சகர், அரசியலில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் கிஷோர் கே சுவாமி அவர்கள் இருக்கிறாங்க. ஐயா வணக்கம். தமிழர் அறிவுரை இயக்கத்திலிருந்து அறிவன் சிகாசன் அவர்கள் இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். ஸோ நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். நான் முன்பே சொன்னது போல தான் பெரியார் அப்படிங்கிற ஒரு சுருக்கமான ஒரு வரையறையை உங்களால் கொடுக்க முடியுதா? இத்தனை காலம் நீங்கள் ஒரு இடதுசாரி அப்படிங்கிற பார்வையிலேருந்து பெரியாரை ஒரு சுருக்கமான வரையறை கொடுக்க முடியாதா? எப்படி கொடுப்பீங்க? பெரியார் என்பவரை நாம் ஏற்கிறோம். எந்த பெரியாரை ஏற்கிறோம் என்ற பொருள் இருக்கு. 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அல்லது இவங்க சொல்ற கணக்கு எடுப்பபடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியாரை பேணாத ஒழியில் பெரியாரால் பேராயிடும்பை தரும் என்ற தமிழ் ஆசான் சொன்னார் இல்லையா, திருவள்ளுவர். அந்த குரலுக்கு பொருள் வைஸ்மேனை தான் சொல்றாங்க. இப்போ சமூகத்தை வழிநடத்தி செல்கிறவருக்கு பொதுவான பெயர் தான் பெரியார். வைஸ்மேன், அறிவாளி, சமூகத்துக்கு உழைப்பவர், முன்கை எடுப்பவர், இவர்களுடைய பொது பெயர் தான் பெரியார்னு சொல்லாடல் அங்கே வருது. அப்போ இந்த வைஸ்மேன் யாரெல்லாம் சமூகத்தை முன்னோக்கி நடத்துகிற பேருக்கு பொதுவான பெயரா இருந்து வந்த தமிழ் சமூகத்தில் இருந்த தமிழ் ஆளுமைகளுக்கு சொல்லப்பட்ட அந்த பெயரை 2000 வருடம் கழிச்சு 100 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த ஈவேரா பெரியாருக்கு மட்டும்தான் பொருந்தும்னு இவங்க தனதாக்கி கொண்டாங்க. தமிழுடைய அறிவுசார் சொத்து மாத்திரம் இல்லை, தமிழுடைய அதிகாரம், ஆன்மீக அதிகாரம், அரசியல் அதிகாரம் போன்ற எல்லா அதிகாரத்தை இவர்கள் தனதாக்கி கொண்டது போல் அந்த சொல்லாடலை தமிழ் பேராசான்களுக்கு குறிக்கப்படுகிற பெரியார் என்ற சொல்லை ஈவேரா பெரியாருக்கு மட்டும் சொந்தம்னு சொன்னது தான் திராவிட மாடல். ஏன்னா நீங்கள் 3வது பாட புத்தகத்தில் நினைக்கிறேன் எங்கிட்ட ஆர்டிஐ போட்டிருக்கு. அதில் நீங்கள் ஆத்திச்சூடி கதைகளை சொல்கிற பொழுது நம்ம சின்ன வயசில் ஔவையாருடைய ஆத்திச்சூடி, பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடி இருக்குது, 2-3 ஆத்திச்சூடிகள் இருக்குது. ஔவையாருடைய ஆத்திச்சூடிகள் கதையாக சொல்லி உங்களுக்கு வரைபடம் போட்டு பிள்ளைங்களுக்கு எளிய தமிழில் கொடுக்குறதா ஒரு கதை சொல்கிறாங்க. முதல் கதையிலேயே ஒரு தாய் மீன் குட்டி மீனுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்லி, நீங்கள் பெரியவர்களோட அவங்கள அறிவுரையை கேட்டுக்கொண்டா நீங்கள் எதிரிகிட்ட தப்பிக்கலாம் அப்படின்னு தன் குஞ்சுக்கிட்ட சொல்கிற மாதிரி தாய் முடிக்குது. அதுக்கு கீழே பெரியாரை கைக்கொள். அவங்க எப்படியெல்லாம் ஒத்த பெரியார் மட்டுமே இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று வலிந்து அரசு பணத்தில், அரசுடைய ஆவணங்களில், பள்ளிக்கூட பிரயாய பருவத்திலேயே அவங்க திணிக்கிறாங்களோ என்றதை எங்களுக்கு வந்ததின் அடிப்படையில் அதை பேசுகிறோம். பெரியாருன்னு எந்த பெரியாரை கேட்குறீங்க? ஆர்டியில் கேட்குறோம். ஈவேரா பெரியாரையா, தொல்காப்பியர் பெரியாரையா, திருவள்ளுவர் பெரியாரையா, மாப்போசி பெரியாரையா, பாரதியார் பெரியாரையா, எந்த பெரியாரை இந்த பெரியார் குறிக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நீங்க மேற்சொன்ன எந்த பெரியாரையும் குறிக்கல, ஆத்திச்சூடியில் இருக்கிற பெரியார். ஆத்திச்சூடியில் இருக்கிற பெரியார் வைஸ்மேன். நீங்க பெரியோர்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல வைஸ்மேன் கொடுத்தா பிள்ளைங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரியார்களையும் படிப்பாங்க, உள்வாங்கிப்பாங்க, பாரதியாரை படிப்பாங்க, வள்ளுவரை படிப்பாங்க, பின்பற்றுவாங்க. நீங்க ஒத்த பெரியார் ஈவேரா பெரியாரை மட்டும் கை கொள்ளுன்னு அது இருபொருள் மயக்கமாக வருவதால் எதிர்கால சந்ததியினரை குழந்தை பருவத்திலிருந்து ஒரு பெரியார் திராவிட சிந்தனையாளர்களாக மாற்றுகிறார்கள். இதை இந்த பெரியார் என்ற வரையறை இப்படி மாற்றப்பட்டிருக்கிறது பதிவு பண்ற முதல் கட்டத்துக்கு. கிஷோர் சார், பெரியார் அப்படிங்கிற வார்த்தையை ஈவே ராமசாமி அவர்களுக்கு இப்போ டாக்டர் தர்மாம்பாள், நீலாம்பிகை போன்ற அவர்களும் ஒரு ஆளுமைகள் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெயர் அவருக்கு சூட்டப்பட்டதை நீங்கள் விமர்சனமாக பார்க்குறீங்களா? இதை தாண்டி பெரியாருடைய ஒரு வரையறை கொடுக்க முடியும்னா நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய ஆன்றோர்கள் அவர்களுக்கு மத்தியில் நான் அமர்த்தப்பட்டதே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தகுதி எனக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. இருந்தாலும் அவர்களுடைய பெருந்தன்மை பொருட்டு அவர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது என்னென்னா, ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிற அந்த ஒரு பிம்பம்
இந்த பிம்பம் எப்பொழுது இது பெரிதுபடுத்தப்பட்டது அப்படின்றது தான். இப்போ அவர் வாழ்ந்த காலத்திலேயே சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களில் சிலர் அவரை பெரியார் என்று அவர் பெயர் சூட்டினார்கள். அந்த பட்ட பெயர் அவருக்கு நிலைத்து நின்றது. அது அப்படியே அவர் அழைக்கப்பட்டார் அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு எதிர்வினைகள் வந்திருக்கிறதா என்றால் வந்திருக்கிறது. அந்த எதிர்வினைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க இது நாகரீகமாக இருந்திருக்கிறதா என்றால் இருந்திருக்கிறது, அநாகரீகமாக இருந்திருக்கிறதா என்றால் இருந்திருக்கிறது. இந்த அநாகரீகமான விமர்சனங்களை வைத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் இந்த திமுக நபர்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்போ நாகரீகமான விமர்சனங்களை யார் வைத்தார்கள்? கம்யூனிஸ்ட் தோழர்கள் வைத்தார்கள். தோழர் ஜீவானந்தம் வைத்திருக்கிறார், பிற கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அதை எதிர்வினையாற்றியிருக்கிறார்கள். இத்தனைக்கும் ஒரு மதம் என்கிற அந்த கோட்பாட்டை கம்யூனிஸ்ட் ஏற்கிறதா என்றால் ஏற்கலை. ஆனாலும்